மல பிணி புழு குரம்பைதான் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்க்கையால் நித்தியம் ஆகியே திகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்தினீர்களே. இங்கே என்ன சொல்லுகின்றார்? சித்தியல் சுத்த சன்மார்க்கம். சுத்த சன்மார்க்கம் என்பதே சித்தி இயல். இயல் என்றால் விஞ்ஞானம். சித்திகளை பற்றிய விஞ்ஞானம் தான் சன்மார்க்கம். அந்த சித்திகளை பற்றிய விஞ்ஞானத்தை அறிய முடியாதவர்கள் முக்கிய லட்சியமாகிய மரணமில்லா பெருவாழ்வை அடைய முடியாது. ஏன் என்று சொல்லுகின்றேன் என்றால், இந்த உடலை மாற்றி அமைக்க வேண்டும். இந்த உடலில் இருக்கின்ற பஞ்சபூதங்களையும் அவற்றினுடைய தன்மைகளையும் மாற்றி அமைக்க வேண்டும். அது சித்திகளினுடைய விஞ்ஞானத்தால் தான் முடியும். ஆகவே இயற்கைக்கு பயந்து இயற்கையிலிருந்து விலகி போவது முக்தி நிலை. இயற்கையையே மாற்றி விஞ்ஞானமாக உடலில் இருக்கின்ற இயற்கையை வென்று மாற்றி அமைப்பது சித்தி இயல். சரி, முக்தி என்றால் என்ன, சித்தி என்றால் என்ன, ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். யாரும் தலையாட்ட காணுமே. சரி, முக்தி என்னது? இயற்கையிலிருந்து அதனுடைய சட்டதிட்டங்களிலிருந்து விடுதலை பெற்று பிறப்பு இறப்பு என்கின்ற சுழற்சியிலிருந்து விடுபட்டு ஆத்மாவை தனித்து கெட்டி என்ன சொல்வார்? மெய்ஞானம் அடைதல், திடம்பட விஞ்ஞானம் அடைதல் என்பார் திருமூலர். அவ்வாறு நம்முடைய ஆத்மா என்னது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன், என்னுடைய வாய் பேசுகின்றது, என்னுடைய மனம் செய்திகளை தருகின்றது, என் உடல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, என் மனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய உயிர் எங்கே இருக்கின்றது? நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், உங்களுடைய மனம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய உயிர் எங்கே இருக்கின்றது? தெரியவில்லை. உங்களுடைய உயிரை தெரிந்து கொள்வதற்கு பெயர்தான் ஆத்ம வித்தை, முக்தி. ஆக இந்த முக்தியை பற்றி வேதாந்தங்கள் 108 உபனிஷதங்கள் உள்ளன. அவற்றில் முக்கியமான 13 உபனிஷதங்கள் உள்ளன என்றெல்லாம் சொல்வார்கள். ஆக முக்தி என்பது ஆத்ம வித்தை, சித்தி என்பது ஆத்மாவை கடந்து அப்பால் இருக்கின்ற 12 தத்துவங்களை தெரிந்து கொள்வது. முக்கியமாக இறைவனுடைய சுவாசம், இறைவனுடைய ஆற்றல் என்று சொல்லப்படுகின்ற சித் என்கின்ற ஆற்றலை எப்படி தெரிந்து கொள்வது? அது இறைவன் கொடுத்தால் ஒழிய நாம எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த இறைவன் எப்படி கொடுப்பான் என்றால் நம்முடைய தகுதியை பார்த்து. என்ன அந்த தகுதி? எல்லா உயிர்களுக்கும் வேறுபாடு இல்லாமல், வெறுப்பு இல்லாமல், பகைமை இல்லாமல் சரிசமமாக ஒரு சூரியன் காய்வதைப் போல், மழை பெய்வதைப் போல் அன்பும் கருணையும் அருளும் தயவும் எப்பொழுதும் நிறைந்த உள்ளமாக நாம் இருக்கின்ற பொழுது இறைவனை அழைத்து, அப்பா இந்தா உனக்கு சித்தி ஆற்றல் என்று அந்த சித் என்கின்ற பிராணனை நம்முடைய தலையிலே சுழல வைப்பான். அதற்கு பிறகு நாம் சித்தாடலாம். அதுவரை சித்தாடுவது என்பது நம்மை நாம் ஏமாற்றிக் கொண்டு மற்றவர்களை ஏமாற்றிக் கொள்வதற்கு பெயர்தான் என்று தெரிந்து கொள்ளலாம். கேளுங்க, எவ்வளவு நேரம் பேசலாம்? நிறைய இருக்கு. இன்று வள்ளல் பெருமான் சித்தி பெற்ற நாள், அதை பற்றி இங்கே சொல்ல வேண்டும். முத்திரல் சித்தி என்று சொல்லுவார்.